அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் புதிய பாடத்தில் உள்ள முக்கியமான பகுதியான காலம் பகுதியை தான் பார்க்க போகிறோம். காலம் 3 வகைப்படும். அவை ஒன்று இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நடந்து முடிந்த செயலை குறிக்கக்கூடியது இறந்த காலம். ஒரு செயல் முடிஞ்சிட்டுன்னா அது என்னது? இறந்த காலம். எடுத்துக்காட்டு பார்த்தான், ஆடினான், பாடினான், பறந்தது, எது வேணும், முடிஞ்ச செயல்கள் எது வேணாலும் நம்ம சொல்லலாம். அடுத்தது இப்போ நடக்கின்ற செயலை குறிப்பது, அதாவது இப்போ நடக்கக்கூடிய செயலை குறிக்கக்கூடியது நிகழ்காலம். பார்க்கிறான், ஆடுகிறான், பறக்கின்றது, இவையெல்லாம் நிகழ்காலம். மூணாவது எதிர்காலம். எதுனா நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது எதிர்காலம். காண்பான், ஆடுவான், பறக்கும், இதெல்லாம் எதிர்காலம். இனிமேல் நடக்க போகிறத செயலை தான் சொல்லக்கூடியது எதிர்காலம். நமக்கு பயிற்சி தந்திருக்காங்க, இதை வச்சு நமக்கு கேள்வி வரும். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 4 எல்லாத்துலேயுமே இதை வச்சு காலம் பகுதியை வச்சு கேள்விகள் வரும். 2 கேள்வி வரும். இந்த பகுதி இதே மாதிரிப்பட்ட பகுதிகளில் தான் வரும். நமக்கு கட்டங்களை நிரப்புகன்னு பயிற்சி தந்திருக்காங்க. வேர்ச்சொல் தந்திருக்காங்க. வேர்ச்சொல்லிருந்து நம்ம அதற்கான இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இவற்றையெல்லாம் எழுதணும். இந்த வேர்ச்சொல் என்ன தந்திருக்காங்கன்னா நட, அதற்கான இறந்த காலம் நடந்தாள், அதற்கான நிகழ்காலம் நடக்கிறாள், எதிர்காலம் நடப்பாள். அடுத்தது எழுது, எழுதினாள், நிகழ்காலம் என்னது? எழுதுகிறாள், எதிர்காலம் எழுதுவாள். அடுத்தது ஓடு, இந்த சொல்லுக்குள்ள இறந்த காலம் ஓடினாள், நிகழ்காலம் ஓடுகிறாள், எதிர்காலம் ஓடுவாள். அடுத்தது சிரி என்ற சொல்லுக்கான அந்த இறந்த காலம் சிரித்தாள், நிகழ்காலம் சிரிக்கிறாள், எதிர்காலம் சிரிப்பாள். அடுத்தது பிடி, இந்த சொல்லுக்கு இது நிறந்த காலம் பிடித்தாள், நிகழ்காலம் பிடிக்கிறாள், எதிர்காலம் பிடிப்பாள். அடுத்தது இறங்கு என்ற சொல்லுக்கு இறந்த காலம் இறங்கினாள், நிகழ்காலம் இறங்குகிறாள், எதிர்காலம் இறங்குவாள். அப்போது அடுத்தது இதே போல் பயிற்சி. பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக. அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான். வருவான் உள்ளது வராது, ஏன்னா நேற்றுக்கு வந்து முடிஞ்சாச்சு, இறந்த காலம். அப்போ இறந்த காலத்துக்கு என்ன தான் வரணும்? அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான். அந்த வருவான் சொல்லக்கூடியது தவறான விடை, தவறான சொல். இதுக்கு பொருத்தமானது அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான். அடுத்தது கண்மணி நாளை பாடம் படித்தாள் தந்திருக்கு. நாளை இனிமேல் தான் எதிர்காலம், இனிமேல் தான் படிக்க போகிறா. அப்போ என்ன வரணும்? கண்மணி நாளை பாடம் படிப்பாள். அடுத்தது மாடுகள் இப்பொழுது புல் மேயும், இது வராது. காலம் இப்போ மேயும்னுள்ள இனிமேல் எதிர்காலம், ஆனால் இப்பொழுதுன்னு வந்திருக்கு. அப்போ நிகழ்காலத்தை சொல்லுது. அப்போ மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன, இப்பொழுது நிகழ்காலத்தை சொன்னதுனால மேய்கின்றன சொல்லக்கூடியது தான் சரியான விடை. அடுத்தது ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்தினார். நாளையும் சொல்லியிருக்கு, எதிர்காலத்தை சொல்லியிருக்கு. ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்கு? நடத்தினார். நாளைக்கு எதிர்காலத்தை சொன்னதுனால என்ன தான் வரணும்னா நடத்துவார். ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். அடுத்தது நாங்கள் நேற்று கடற்கரைக்கு செல்கிறோம். நேற்று அது எது? இறந்த காலம், நடந்து முடிஞ்சது. அதில் என்ன சொல்லிருக்கு? செல்கிறோம்னு வந்துருக்கு. அது தவறானது. அப்போ என்ன சொல்லணும்? இறந்த காலத்தை சொன்னதுனால நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம், அதுதான் சரியான விடை. புதிய பாடத்திட்டத்தை எளிமையாக எதிர்கொள்ளும் வழிகளை அடுத்து வரும் வீடியோக்களில் பார்த்து பயனடையுங்கள். நன்றி. இதன் தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும். அனைவரும் பார்த்து பயனடையுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.